கடலூர் அரசு மருத்துவமனையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன். அரசு மருத்துவமனையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட என்ன காரணம்? மின்வாரிய அதிகாரிகள் என்ன தகவல்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைந்திருக்கு. இதுல தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து போற நிலையில 500க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்று மாலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மணி அளவுல அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் ஐசியு வார்டு இந்த பகுதிக்கு போற அந்த மின்சாரமானது திடீரென துண்டிக்கப்பட்டது. அதாவது அந்த பகுதியில் இருந்த நோயாளிகள் உடனடியாக கடும் அவதி அடைந்தனர். மருத்துவர்களும் செவிலியர்களும் செல்போன் லைட் மற்றும் டார்ச் லைட் மூலமாக அங்கிருந்த நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. இந்த மின்தடை உடனடியாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில மருத்துவமனையில் போது அண்டர் கிரவுண்ட் வழியாக வரும் அந்த கேபிள் துண்டிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். இதன் காரணமாக ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் அந்த 2 பிரிவுகளிலும் இருக்கும் நோயாளிகளை காப்பாற்றும் பணியில அங்க இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஈடுபட்டிருந்தனர். தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்திற்கு பிறகு 9 மணி அளவுல மீண்டும் மின்சாரமானது அந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் இருந்த நோயாளிகள் அனைவரும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் நோயாளிகள் அனைவரும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அருகில் இருந்து காப்பாற்றி அவர்களை நல்ல முறையில் வைத்திருப்பதாகவும் மருத்துவமனையினர் தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் 4 மணி நேரம் அந்த 2 பிரிவுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இருந்த நிலையில மின்சாரம் இல்லாததால அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. நன்றி தேவநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.